மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கோட முடிஞ்சது. எல்லாமே எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல சிலர் இருப்பாங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் வெறித்தனமா திமுக எப்படா தோல்விங்கிற ஒரு விஷயத்த காதுல கேட்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். இணையத்துல ஒரு செய்தி பார்த்திருந்தேன். பொள்ளாச்சியில ஓட்டுக்கு காசு கொடுக்கறதே தவறு. ஆனா கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு காசு கொடுக்கல. எங்களுக்கு ஓட்டுக்கு காசு தரல அப்படின்னு சாலை மறியல்ல உட்கார்றாங்க. ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. சாலை மறியல்ல இருந்தானா யார் நியாயத்தை சொல்லுவாங்க? சட்டப்படி போலீஸ் வந்தோ இல்ல யாராவது இந்த மாதிரி சட்டப்படி நடவடிக்கை நாங்க பண்ணி தர்றோம்னு வாக்குறுதி கொடுப்பாங்களா? எந்த இடத்துக்கு தமிழக மக்களை கொண்டு நிறுத்தியிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு. இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி ஏதாவது ஒரு மாற்றங்கிறது இதுதான் மாற்றமா திமுக ஆட்சியிலன்ற மாதிரி நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலையில ஒரு 15 வயது பெண்மணி கூட்டு பாலியல். இது இணையத்துல வரல, எதுவுமே வரல. வெளியில யாருமே பத்திரிகையாளர் கூட எதுவுமே வெளியில வராத அளவுக்கு வச்சிருக்காங்களான்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேள்வி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் காவல்துறை ஆனாலும் கூட இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி வச்சிருக்காங்களான்ற மாதிரி சந்தேகத்துல நிறைய விஷயத்த கேட்டிருக்கிறாரு. இதை தாண்டி நிறைய இன்னைக்கு ஒரு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல கண்டிப்பா வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு, அதாவது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. திமுக இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கேவலத்தனமான பிரச்சாரம் பண்ணதே இல்லை. முந்தியெல்லாம் பாராட்டலாம். எதிர்க்கட்சி வரிசையில அதிமுக இருக்கும்போது எதிர்க்கட்சி வரிசையில திமுக இருந்தா நம்ம பாராட்டணும். ஏன்னா எதிர்க்கட்சியா செயல்படுறதுக்கு அவங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு அடுத்த ஆட்சி நாங்க வர்றோம்னு சொல்லும்போது கூட தேர்தல் பிரச்சாரம் நீங்க அந்த அளவுக்கு ஒரு எங்க போனாலும் கழிவு ஊத்துறாங்க. தொகுதி பக்கமே வரல, இப்ப எதுக்காக வர்ற? நீ அந்த அளவுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எத்தனை நிறைவேற்றின சொல்லு பார்க்கலாம். எதுவுமே நிறைவேற்றாம ரோடு சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு அவங்கள கழுவி ஊத்துறது நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான, இப்போ மதிமுக வைகோ அவர்கள், இல்ல வேற யாரு, திருமாவளவன் அவர்கள், செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆக்டிவா திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காங்களான்னு தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரேமலதா ஒரு உண்மையை பேசிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில இது 2 விஷயம் தான் இருக்கு, பாலியல் கஞ்சா தான் இருக்கு, இதை தவிர இது நல்ல ஆட்சின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதே செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னும் கூட நிறைய காங்கிரஸ்ல இங்க ஏதோ ஒரு மு.க.ஸ்டாலின் பேரு அவர் சொல்லல, இவர் ராகுல் காந்தி பேர் சொல்லல. இல்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரே மேடையில உட்கார்ந்து நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசினாங்க. அதுவும் இங்க நடக்கல. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பக்கம், நான் நேத்து ஒரு நாடகம் ஆடினாரு, எங்க வீட்டுல ரைடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதனால வந்ததுனாலதான் நான் ராகுல் காந்தி அழைத்து அந்த மீட்டிங் போகல. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு மீட்டிங்ல பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ணார் பாருங்க, இனிமே பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா என்னமோன்னு தெரியல. அதனாலதான், ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் செல்வ பெருந்தகை எல்லாம் இருக்க மாட்டாருன்றத நம்ம கவனிக்கணும். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் தேமுதிகவில் ஏதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை எடுத்துட்டு வந்தாரு, இங்க ஐக்கியமானாங்க. கமலஹாசன் அவர்கள், அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க, எப்படி ஒரு டார்ச் லைட் எடுத்து திமுகக்கு எதிராக வந்தாரு. அப்ப செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி அவர்கள் கமலை அவர் ஒரு அறவைக்காடு அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரே மேடையில பிரச்சாரம் பண்றாங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா போன ஆட்சியில திமுகக்கு எதிராக தான் உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம். இப்ப திமுகக்கு ஆதரவா நீங்க கேட்கும்போது அப்ப அந்த மக்கள் எல்லாம் என்ன முட்டாளான்னு நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், தேர்தல் ஆணையம் ஃப்ரீயா விட்டுட்டாங்களா காசு கொடுக்க அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா கோயம்புத்தூர்ல கோவை தெற்குல அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது இதுன்னு நிறைய இன்னைக்கு இணையத்துல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் எதுவுமே கண்டுக்கலையா? அதை நிறைய ரவுடிகள் கரூர்ல இருந்து நிறைய குண்டர்கள் இறக்கினாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனே லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அளவுக்கு இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குதான்ற அளவுக்கு இணையத்துல நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம்
ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து இன்னொரு விஷயம், மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு விஜய் அவர்கள் மார்த்தட்டி சொல்றாரு. நாங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே ஒரே கண்ணோட்டத்துல பார்க்குறேன். நான் வந்தா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்படியெல்லாம் இத நம்ப முடியாதுன்னு நம்ம கவனிக்கணும். ஜோசப் விஜய் அவர்களே, இவரு வந்து இந்து மக்களுக்கு ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு இவர் குரல் குடுக்கல இவரு. ஆதரவா குடுக்கல இவரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இந்துக்களுக்கு ஆதரவா குடுத்துட்டாங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் வராதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா திமுகவுக்கும் இவங்களுக்கும் எதுல போட்டின்னா, சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குறதுல தான் போட்டியே ஒழிய, மக்களுக்காக போட்டியெல்லாம் இல்ல இங்க. நல்லா இதுதான் எதார்த்தமான உண்மை. இத தாண்டி அண்ணாமலை அவர்கள் நெறைய விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அண்ணாமலை தான் இந்த எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னத்த ஆக்கப்பூர்வமான அரசியல் செஞ்சுட்டாரு. இப்ப இதே இந்த வயசுல கூட எட எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துல வர்றாரு. எதுக்காக வர்றாரு? தன்னோட பையன ஏதாவது ஒரு எப்படியாச்சும் ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆக்கிடணுங்கிறதுக்காக தான் வர்றாரே ஒழிய, அது ஆர்கானிக்கா, ஆக்கப்பூர்வமா அவரோட செயல்பாடுல வந்தா நல்லாருக்கும். இவர் பாடுபடுறது, கஷ்டப்படுறது யாருக்காகன்னா, உதயநிதி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா இங்க அப்படி இல்ல. விஜய் இவங்களெல்லாம் பார்க்கும்போது, விஜய் எல்லாம் எவ்வளவோ அது பரவாயில்லன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம், எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து அரசியல் புரியுதா? இல்லையா? அதெல்லாம் தாண்டி, விஜய்க்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்ன? இவங்க வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கும், அ இப்ப அதிமுக கூட்டணி இருக்கும்போது, டபுள் என்ஜின் சர்க்காரா? அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டு தேவையில்லாம ஆட்சிக்கு வரமாட்டாரு. சும்மா ஓட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் வீரவசனமா சினிமாவுல சொன்ன விஷயம் மாதிரி எல்லாருக்கும் சொல்லும்போது, இன்னும் கூட எல்லாமே விஜய்க்கு தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு வந்து எல்லாம் நடக்கட்டுமே. இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தான் வந்து பார்க்கட்டுமே. ஏன்னா இத்தன காலம் ஆண்ட கட்சி, அ ஆளுங்கட்சி எல்லாமே என்னத்த கிழிச்சாங்கன்னு நம்ம கவனிக்கணும். வரட்டுமே. எல்லாரும் வந்து அவரது சரியில்லைன்னா கூட அப்ப எதிர்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் ஆனாலும் சரி, விஜய் ஆனாலும் சரி, அண்ணாமலை ஆனாலும் சரி, உதயநிதி ஆனாலும் சரி. ஆக்சுவலா இப்ப இதுதான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு தான் அ ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்காங்க. உதயநிதிக்கும் ஒரு கூட்டம் இருக்காங்க. சீமானுக்கும் ஒரு கூட்டம் இருக்காங்க. விஜய், அண்ணாமலைக்கு வந்து புரிதலோட இருக்காங்க. அண்ணாமலையோட வாக்கு வந்து தனித்து யாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுறதில்ல. ஆனா இங்க அப்படி இல்ல. திமுகவுல இருக்கிறவங்க வந்து பாதி பேரு விஜய்க்கு போயிட்டாங்க. இன்னைக்கு விஜய் ஏன் கூத்தாடின்னு சொல்லுவாங்க. ஆனா கூத்தாடிகள வச்சே ஏன் விஜய் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க? அப்போ நெனச்சு பாருங்க. இன்னைக்கு அதே அ இவரு பிடிஆர் அவர்கள், சுந்தர் சி அவர்கள் மதுரையில நிக்கிறாரு. ஏன்னா, இதுவரைக்கும் அவரு வந்து ஒரு புள்ளி விவரத்தோட குற்றம் சுமத்துறாரு. மதுரையில நீங்க சொல்றீங்களே, இத்தன நாள் வந்து தாத்தா காலத்துல இருந்து ஆண்டுட்டு வந்திருக்கீங்கன்னு, குப்பை நகரமா ஆக்கிட்டாங்க. அது சுந்தர் சி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஆனா, அந்த விமர்சனத்த வந்து இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க உடனே கூத்தாடிகள், இந்த மாதிரி ஒரு விமர்சனம். சங்கி, இந்த மாதிரி ஒரு விமர்சனத்த வச்சுட்டு போயிருவாங்களே ஒழிய, இது திமுகவோட தந்திரம். இதெல்லாம் இதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே எடுபடாது. இனிமே வந்து உண்மையிலேயே யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் புரிதல் இருக்கா? இல்லையாங்கிறத தாண்டி, அட்லீஸ்ட் அவன் ஏதோ நான் ஓட்டு இவங்களுக்கு தான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க நல்ல ஆட்சி இல்லைன்னு சொன்னா, இனிமே நான் இங்க போடக்கூடாது. அது இதுன்னு அந்த புரிதல் அவனுக்கு வரும். அவன் அரசியலுக்கு என்டர் ஆகுறதே பெரிய விஷயமே இன்னைக்கு. சினிமான்னு சுத்துனவன், எ அரசு இந்த ரசிகர்கள் கூட்டம் அட்லீஸ்ட் ஒரு அரசியல்வாதிக்கு நான் ஓட்டு போடுறேங்கிற ஒரு எண்ணம் வர வச்சாருன்னு தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து ஏதோ ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் ஒரு இந்த திமுக மாதிரி ஏதோ தேர்தல் வாக்குறுதி குடுக்குறது, எதுவுமே நிறைவேத்தாம மறுபடியும் அதே தேர்தல் வாக்குறுதி குடுத்து நாங்க வந்தா செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி பித்தலாட்டம்லாம் பண்றது வந்து மக்கள் இன்னைக்கு அது தெரியும். அதனால திமுகவுக்கு தக்க பாடம் குடுப்பாங்கங்கிறது தான் நம்மளோட பார்வை. பார்க்கலாம் 2026 தேர்தல் எப்படின்னு. மனிதா நீ மகத்தானவன் மனிதா